வீவர்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமரு கார் கொண்டு வந்தார். அவர் கொண்டு வரும்போது நேரடியாக நம்மக்கிட்ட கொண்டு வரல. ஏற்கனவே ஒரு கேரேஜில் என்ஜின் ஒர்க்லாம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஜெக்டர் சர்வீஸ் சென்டரில் இன்ஜெக்டர்லாம் சர்வீஸ் பண்ணி போட்டுட்டு வண்டி ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னு சொல்லி நம்மக்கிட்ட கொண்டு வந்தார். அந்த வண்டி தான் ட்ரபிள் ஷூட் பண்ணி நம்ம இப்போ அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன, இந்த கஸ்டமரு ஒரு 86,000 கிலோமீட்டரில் இந்த வண்டியை செகண்டாக வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2,000-2,500 கிலோமீட்டர் வண்டியை ஓட்டியிருக்காரு. வண்டி ரன்னிங்கில் என்ஜின் ஆஃப் ஆகிருக்கு. இந்த வண்டியை கொண்டு போயிட்டு கேரேஜில் கொடுத்துருக்காங்க. கேரேஜுக்காரங்க என்ஜின் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. இன்ஜெக்டர் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜெக்டர் சர்வீஸும் பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. ரஃபாக அவர் என்கிட்ட சொன்னது, என்ஜின் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 1,5 லட்ச ரூபா செலவும், சர்வீஸ் பண்ணி இன்ஜெக்டர் சர்வீஸ் பண்ணி போடுறதுக்கு ஒரு 20,000 ரூபா செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அந்த வண்டி தான் இப்போ நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீவர்ஸ், இது கிராண்ட் i10. இந்த வண்டி டீசல் வண்டி. கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் வந்து 2 மேஜர் கம்ப்ளைண்ட் சொல்கிறாரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் டக்க 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 அடிக்குதுங்கிறதும், இன்னொன்று ஏசி போட்டால் உடனே ஆஃப் ஆகிடுது அப்படிங்கிறது. இது கிராண்ட் i10 டீசலு வண்டி டக டக டக்குன்னு அடிக்குது. ஏசி போடலாம் சார். ஏசி ஆன் பண்ணுங்க சார். ஓ, ஏசி போட்டோடனே ஆஃப் ஆகிடுதுங்களா? ஓகே. ஸோ இந்த வண்டியில் 3 இன்ஜெக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி போட்டிருக்கீங்க, கண்ட்ரோலராக மாற்றிருக்கீங்க. அது போக என்ஜினை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் டிஸ்அசம்பிள் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 1,1,5 லட்ச ரூபாய் இருக்குங்களா? ஓகே வீவர்ஸ், இது வந்து இந்த வண்டியோட இன்ஜெக்டர் ஃபால்ட்டு கிடையாது. இந்த என்ஜின் ஒர்க் பண்ணவங்க சரியாக பண்ணாதனால சுத்தமாக என்ஜினில் பவர் ஸ்ட்ரோக் கிடைக்கவே இல்லை. இப்போ கம்ப்ரெஷன் ஒரு நல்லா கிடைக்குது, பவர் ஸ்ட்ரோக் நல்லாவே கிடைக்குது. அதனால தான் இங்கேயும் சரியாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல ஏன் சில டைம் கிடைக்க மாட்டேங்குதுன்னா, அந்த வால் சீட்டிங் இருக்கு இல்லையா, அந்த வால் பொசிஷனிங், வால் சீட்டிங், அந்த ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ஃபேஸ் பண்ணியிருக்கான்னு தெரியாது. ஸோ அதனுடைய டைனமிசம் மாற உங்களுக்கு இந்த மாதிரி வருது. இப்போ லைட்டாக நான் ஆக்சிடென்ட் கொடுத்து பார்க்குறேன். இப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால் சீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகிடுச்சு. எப்போ வால் சீட்டிங் கொஞ்சம் நல்லா செட் ஆகுதோ அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு இந்த இன்ஜின் ஆர்பிஎம் ஏறி இறங்கலை. எப்போ வந்து வால் சீட்டிங்கில் ஏதாச்சும் இஷ்யூ இருக்கோ அப்போ வரும். உங்களுக்குள்ளே ஒரு டவுட் வரலாம், சார் இது வந்தால் ஒரே மாதிரி தான் வரணும், ஏன் மாறி வருதுன்னா இதுதான் டைனமிக் இஷ்யூன்னு சொல்கிறது. வீவர்ஸ், இந்த சவுண்டு வந்து இன்ஜெக்டரோட சவுண்டு இல்லை. இன்ஜெக்டர்லேயே சவுண்டு வரும், டகடன்னு சவுண்டு வரும். ஆனால் இது முழுக்க என்ஜின் ஃபால்ட்டு. வீவர்ஸ், இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை ட்ரபிள் ஷூட் பண்ணி என்ன ப்ராப்ளம்ங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். அது என்ஜின் ப்ராப்ளம் தான் சொல்லிட்டு, சரிங்களா? சரி, இப்போது உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ மூலிமா நான் சொல்லக்கூடிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காரை புது கார் வாங்கினா தான், செகண்ட் கார் வாங்கினா தான், உங்களுக்கு சில அடிப்படையான விஷயங்கள் காரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி ஒரு நல்ல காருக்கு வீணாக போகும். சரி, ஃபஸ்ட்டு என்னென்ன அடிப்படை விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல இந்த வண்டி என்ஜின் ரன்னிங்லேயே ஆஃப் ஆச்சு இல்லையா, அது ஏன் ஆஃப் ஆச்சு அப்படிங்கிறது கஸ்டமருக்கு இன்னுமே தெரியல, கேட்டேன். சரியா? ஓகே. ஆனால் இப்போ இந்த வண்டி ஏன் ஆஃப் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ரைட்டாக நமக்கு தெரியலனாலும் என்ன மாதிரி காரணத்தில் ஆஃப் ஆகிருக்குங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் நீங்கள் உங்கள் காரை நீங்கள் பாதுகாத்துங்க. என்னென்ன காரணத்தினால ஆஃப் ஆகிருக்கலாம்னா, இந்த வண்டியில் கூலண்ட் ஆயில் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை என்ஜின் ஆயில் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை கூலண்ட் ஆயில் இருந்து அது சர்க்குலேஷன் நடக்காமல் இருக்கலாம். சரியா? இந்த சர்க்குலேஷன்ங்கிறது என்னென்னா, ரேடியேட்டர் ஃபேன் ஒர்க் ஆகிறதுனால வரலாம், தெர்மோஸ்டாட் ப்ராப்ளத்தினால வரலாம், வாட்டர் பம்ப் பிரச்சனைனால வரலாம். இந்த மாதிரி நிறைய காரணத்தினால சர்க்குலேஷன் நடக்காமல் போகலாம். ஸோ சர்க்குலேஷன் நடக்கல அப்படின்னா என்ஜின் ஹீட்டப் ஆகிடும். என்ஜின் ஹீட் ஆகிடுச்சுன்னா வண்டி சீஸ் ஆகிடும். ஸோ இது ஒரு காரணம், இந்த வண்டி ரன்னிங்கில் ஆஃப் பண்ணதுக்கு ஒரு காரணமாக இருந்துக்கலாம். இன்னொரு காரணம், ஆயில் அளவு கம்மியாக இருந்தாலோ இல்லை ஆயில் பம்ப் பிரச்சனை இருந்தாலோ இந்த ப்ராப்ளம் வந்திருக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு கேள்வியாக என்கிட்ட என்னென்னா, சார் ஆயில் பம்ப் ஒர்க் ஆகுதா, வாட்டர் பம்ப் ஒர்க் ஆகுதா, தெர்மோஸ்டாட் ஒர்க் ஆகுது, இதெல்லாம் சாத்தியமாக சார் எங்களால் பார்க்க முடியுமா அப்படிம்பீங்க. நியாயமான உங்களோட கேள்வி நியாயமானது தான். நீங்கள் அதை பார்க்க வேண்டாம். நீங்கள் 2 விஷயம் பார்த்தா போதும். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, லெவல் அண்ட் தென் இண்டிகேட்டர்ஸ். லெவலுங்கிறது நீங்கள் வண்டியை ஓட்டுறதுக்கு முன்னாடி பேனட் ஓப்பன் பண்ணிவிட்டு கூலண்ட் ஆயில் லெவல் சரியாக இருக்கா,
செகண்ட் என்ஜின் ஆயில் சரியாக இருக்கா, இது ரெண்டும் நீங்கள் பாருங்கள். அதுவே மோர் தென் சஃபிஷியன்ட். நான் சொல்ல மினிமம். சரியா? இப்போ ஆயில் லெவல் சரியாக இருக்குது, என்ஜின் ஆயில் லெவல் சரியாக இருக்குது அப்படின்னா அடுத்தது நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வார்னிங் இண்டிகேஷன்ஸ் ஏதாச்சும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வருதா? லைக் இப்போ கூலண்ட் ஆயில் கம்மியாக இருந்தாலோ இல்லை கூலண்ட் ஆயில் பாயில் ஆனாலோ என்ன ஆகும்னா உங்களுக்கு இண்டிகேஷன்ஸ் வரும். ஒரு டவர் போட்டு நான் இதுலேயே நான் பார்த்தீங்கன்னா மேலே காட்டப்படுமா பார்க்குறேன் சிம்பிள். அந்த சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவீங்க, வண்டியை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு கேரேஜ் பர்சன் கூப்பிட்டு அட்டன் பண்ணுங்க. வார்னிங் இண்டிகேஷன்ஸ், ஆயில் ப்ரெஷர் வார்னிங் இண்டிகேஷன் வந்தாலும் வண்டி ஆஃப் பண்ணுங்க. இந்த குறைஞ்சபட்சம் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணாலும், அதாவது என்ஜின் ஆயில் கூலண்ட் ஆயில் லெவல் ப்ளஸ் இண்டிகேஷன்ஸ், இது ரெண்டுத்தையும் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணி நீங்கள் மேனேஜ் பண்ணாலே போகணும். நீங்கள் செகண்ட் காரோ புது காரோ ரெண்டு காரையுமே நீங்கள் சேஃபாக பாதுகாத்துக்க முடியும். அதுக்கு அடுத்தது ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் ஜஸ்ட் லைக் ஏதோ ஒரு கேரேஜில் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு ரிலையபிளான ஒரு ப்ரொஃபஷனல் கேரேஜ் பீப்புள்கிட்ட கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். யாராச்சும் பார்த்த ஒரு ரொம்ப நம்ம கொடுக்கறத வாங்கிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரேஜில் எடுத்து போய் கொடுக்குறீங்க அப்படின்னா அது நீங்கள் லேபர் ஒர்க்காக நினச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ண இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு தெரியாமல் அவங்க ட்ரையல் எரர் பண்ணாங்கன்னா உங்கள் வண்டி கண்டமாயிடும். ஏன் நான் சொல்கிறேன்னா லேபர் ஒர்க்காக இதை ட்ரீட் பண்ணுவேன். லேபர் ஒர்க்னா என்னன்னு கேட்டிங்கன்னா யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் அமர்த்தி நீங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும்னா ஓகே. இந்த மாதிரி ஒர்க் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம், நீங்கள் ஹோட்டல்ஸு நிறைய இடத்துல ஈவன் ஹார்ட்வேர்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ்லாம் நிறைய பேர் எம்ப்ளாய் வச்சுருக்காங்க. ஸோ ஆனால் அதுவே மெக்கானிக் ஷாப்பில் அந்த மாதிரி அதர் ஸ்டேட் பீப்புளை வைக்கிறது ரொம்ப கஷ்டம், வைக்க முடியாது, ரொம்ப ரேர். அதில் உண்மையிலும் எக்ஸ்பர்ட் ஆகி உண்மையில இருந்தாங்க. மற்றபடி இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதர் ஸ்டேட் பீப்புளை வைக்க முடியாது. நம்ம ஸ்டேட் பீப்புளுக்கே பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி நம்ம ஒரு நல்ல ப்ரொஃபஷனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இருக்குது. மொழி தெரியாத ஒருத்தவங்க எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணி கொண்டு வர முடியும்? அதுவும் ஷார்ட் பீரியடில் ட்ரெயின் பண்ணி கொண்டு வர முடியாது. அதுக்கு ரொம்ப டெடிகேஷன். அது என்ன மீன் பண்ணனா இதெல்லாம் லேபர் ஒர்க் கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் ஒர்க்கு. நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கேரேஜஸை கொடுத்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்க. சரிங்களா? ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் எதாவது இருந்துச்சு எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கணுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இன்புட்டாக இருக்கும். ஓகே ப்ளீஸ், இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டன் ஸோ தட் நான் போகிற வீடியோ அப்டேட் ஆகும். தேங்க்யூ ப்ளீஸ்.